பேசுறது இன்னைக்கு வந்து நம்ம அசம்பிள் பண்ணிருந்து ஆர்ட் அண்ட் மெடிசன் சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல தான் இன்னைக்கு நம்ம கேதர் ஆயிருக்கோம். மே மாசம் இஸ் கேன்சர் ஃபார் பிளாடர் கேன்சர் அவேர்னஸ் வீக். பிளாடர் கேன்சர் எடுக்கும்போது நாட் அ வெரி காமன் கேன்சர் இன் இந்தியா கம்பேர்ட் டு த வெஸ்டர்ன் வேர்ல்ட். பட் இந்தியாவில் பொறுத்த மட்டும் டெத் ரேட் ஃபார் கேன்சர் ஆஃப் பிளாடர் இஸ் ஹை. பிளாடர் கேன்சர் இன்சிடென்ஸ் எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆல் த கேன்சர்ஸ் இந்தியாவில் இருக்கும்போது 17th ரேங்க்ல வருது. ஸோ இட் இஸ் நாட் அ காமன் கேன்சர். பட் ஸ்டில் அதோட டெத் ரேட் இருக்கும்போது ரொம்ப ஹையா இருக்கு. அதோட காரணம் என்னன்னா, பிகாஸ் இட் இஸ் நாட் அ காமன் கேன்சர், பீப்புள் ஆர் நாட் அவேர் ஆஃப் த சிச்சுவேஷன். ஸோ பிரெஸ்ட், சர்விக்ஸ், இது கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ் தான் நிறைய பேருக்கு தெரியுது, ஓரல் கேன்சர் தெரியுது. பட் பிளாடர் கேன்சர்ஸ் அந்த அளவுக்கு ப்ராமினென்ட்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு நம்ம எடுத்தீங்கன்னா அதோட காரணங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்மோக்கிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். டூ, அனிலீன் டைஸ், டை இண்டஸ்ட்ரி. என்ன டை இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இது ரிஸ்க் இருக்கு. பீப்புள் ஹூ யூஸ் டைப் ஆஃப் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த டயட், நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கிளாஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணால் தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் பிளாடர் கேன்சர். அதே மாதிரி மேல்ஸ் ஆர் மோர் காமன். ரேஸ் வந்து மேல் ஒயிட் பீப்புள் ஆர் மோர் காமன். அதே மாதிரி சம் ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ பிளே அ பார்ட் இந்த கேன்சருக்கு. இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இந்த கேன்சருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் எடுக்கும்போது எடுத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அண்ட் அனிலீன் டைஸ் ஆர் செட் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் கேன்சர். சிம்டம்ஸ் நான் சொன்னது காமனஸ்ட் சிம்டம் இஸ் யூரின், பிளட் இன் யூரின். இது வந்து யூஸ்வலா இக்னோர் ஆயிடும். ஹீட்டு, எனக்கு சூடா இருக்கு அதனால ரத்தம் போச்சு அப்படின்னு அந்த கான்செப்ட் வந்து யூஸ்வலா அதை விட்டுருவாங்க. ஒரு தடவை இருக்கும் அந்த யூரின்ல போயிருக்கும், அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகும், கடைசியில யூ கம் அப் இன் லேட் ஸ்டேஜ். இதே வந்து அந்த யூரினை வந்து நம்ம அனலைசிஸ் கொடுத்திருந்தா, சிம்பிள் அனாலிசிஸ், வெறும் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், கண்ணுக்கு பார்க்குற யூரினை கலெக்ட் பண்ணி நீ மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது அதுல பிளட் செல்ஸ் இருக்கா, பிளட் செல்ஸ் இல்லையா, அதுல வந்து கேன்சர் செல்ஸ் இருக்கா, கேன்சர் செல் இல்லையா, இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இது பிளாடருக்கு மட்டும் இல்லை, கிட்னி அந்த மாதிரி நான் வரைஞ்ச கிட்னி, யூரிட்டர், பிளாடர் எல்லாமே இன்டர்லிங்க். யூரோஜெனிட்டல் ட்ராக்ட்னு பேர். கிட்னிலேருந்து மேலேருந்து செல்ஸ் கீழே விழும், அது பிளாடர்ல சீட் ஆகும். ஸோ மேலேருந்து கிட்னி இருக்கிறது, அந்த செல்ஸ் வந்து கீழே வந்து பிளாடர்ல சீட் ஆகும். ஸோ அதுவும் ஆகிற சான்ஸ் இருக்கு. பிரைமரி பிளாடர்லேருந்தே கேன்சர் வரதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது சிஸ்டோஸ்கோப், சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன், சிஸ்டோஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட், இதெல்லாம் பேசிக் இன்வெஸ்டிகேஷன், யூரின் எக்ஸாமினேஷன். ஸோ லேட் ஸ்டேஜில் வரும்போது தான் வலி, பெயின், அந்த மாதிரி சிம்டம்ஸ் வராங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஏர்லி கேன்சர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி ட்ரீட் பண்றது. வெறும் பல்கரேஷன், யூராலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அது அப்படியே இந்த தேங்காய் திருவுறது இல்லை, அது மாதிரி எடுத்துருவாங்க, அப்படியே ஷேவ் பண்ணி எடுத்துருவாங்க டியூமரை. ஏன்னா சூப்பர்ஃபிஷியல் மியூக்கோஸால தான் இருக்கு, டீப்பா போல, டெப்த்துக்கு போல, மசில் லேயருக்கு போகாதனால அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதை அதுக்கப்புறம் பிசிஜின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணும்போது அது ஸ்க்ளிரோசின் எஃபெக்ட் கிரியேட் பண்றது. ஸோ பிளாடர் கேன்சர் அழிஞ்சிடும் அதில் குளுக்கோஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணி நல்ல கியூர் ரேட் வரும். இது ப்ரிசர்வ் பண்ணுவாங்க இந்த பிளாடரை. அதே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா மசில் இன்வேஷன் ஒன்று. அந்த மசில்னா அந்த பிளாடர் ஒரு பேக் தானே, அதில் இருக்கிற மசில் ஸ்டேஜ் 2, 3, 4. அந்த மாதிரி கேன்சர் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ண வேண்டியது, சர்ஜரி பண்ணலாம், கீமோதெரப்பி கொடுத்து சர்ஜரி பண்ணலாம். கம்ப்ளீட் பிளாடரை எடுத்துட்டு டியூப் வெளில போடுற மாதிரி கொலாஸ்டமி பேக் எப்படி மோஷன் போடுறோம், அதே மாதிரி யூரினரி பேக்கை வெளில போடுறோம். இது ஒரு கான்செப்ட். கொஞ்சம் மார்பிட் சர்ஜரி, பீப்புள் டோன்ட் லைக் இட். யாருக்குமே வந்து யூரின் பேக் கலெக்ட் பண்ணா இங்கே வயிற்றுல வச்சுக்கிறது யாருக்கும் பிடிக்காது. இது ஒரு வே ஆஃப் நான் ட்ரைமொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்னு சொன்னேன். அது வந்து ரேடியேஷன் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சர்ஜரி பண்ணி எவ்வளவு முடியுமோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரேடியேஷன், கீமோதெரப்பி கொடுத்து இதை மாதிரியும் பண்ணலாம். இது ஒரு டெக்னிக் இருக்கு. பட் வாட் எவர் செட் அண்ட் டன், தே ஆர் ஆல் அட்வான்ஸ் கேன்சர், ரிசல்ட்ஸ் ஆர் புவர். ஸோ அதனால தான் உங்களுக்கு டெத் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது இந்த கேன்சர். ஸோ நான் டிபிட் பண்ணி இந்த ஆர்ட் டிபிட் பண்ணது வந்து பிஹெச்யூ பனாரஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, they were given a project. இந்த பிளாடர் கேன்சரை கொடுத்தா எப்படி டெபிட் பண்ணி பேஸை வெயிட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைடு போட்டிருப்பேன், 2 கை கொடுத்துருவாங்க. அந்த 2 கையில என்னன்னா, ஒன்று குட்டு, ஒன்று ஈவில். ஸோ அதை மாதிரி டிபிட் பண்ணிருக்காங்க அதே பிளாடர் கேன்சர். இன்னொரு விதம் வந்து கரேஜ், இந்த மாதிரி பாஸ்போர்ட்ஸ், பாடி ஸ்ட்ரென்த், யோகா, அது மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட் வச்சு ஒரு கிரியேட் பண்றாங்க பெயிண்டிங். அதுல என்ன சொல்றதுன்னா, கரேஜ்
டு ஃபைட் அகேன்ஸ்ட் கேன்சர் போத் மெடிக்கலி. ஒரு கெத்தீட்டர் போட்டிருக்காங்க, யூரினரி கெத்தீட்டர் போட்டு அதை சுற்றி வரைஞ்சிருக்காங்க. அது எப்படி சொல்றது, மெடிசன் மூலமாகவும் ட்ரீட் பண்ணலாம், ஹோலிஸ்டிக் வேயாகவும் ட்ரீட் பண்ணலாம் கேன்சரை. ஹோலிஸ்டிக் வேல யோகா இந்த மாதிரி அடிஷனல் சப்போர்ட். அதுக்கப்புறம் கடைசி ஒரு ஸ்லைடு பார்த்தீங்கன்னா அது ஒரு இது வந்து ஒரு ட்ரையம்ஃப் ஆஃப் கேன்சர். தட் இஸ் கேன்சர் வந்து நீங்க கியூர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆகுது, மகிழ்ச்சியா இருக்கு, அந்த சந்தோஷத்தை காட்டுறது. கடைசி பாயிண்ட் வந்து ஒரு ஸ்லைட்ல நான் காமிச்சிருப்பேன். அதுல வந்து ப்ரிவென்ஷன், தட் இஸ் யூரின்ல ஃப்ளவர்ஸ் வந்து கேன்சர். ஸோ இஃப் யூ டிடெக்ட் கேன்சர் அட் வெரி ஏர்லி ஸ்டேஜ் யூ கேன் கியூர் இட். ஸோ அந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ்ல இந்த ஆர்ட் டெபிட் ஆயிருக்கு. பிளண்டா கேன்சர் சொல்றதுக்கு பதிலாக ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல டெபிட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு அப்பீலிங்கா இருக்கும், கோரமா இருக்காது. நீங்க ஒரு கேன்சர் காமிச்சிடும் போது ஒரு விகாரமா இருக்காது. ஒரு கேன்சர் சர்ஜரியை காமிச்சு இது மாதிரி இருக்குன்னு சொன்னா யாருக்கும் புரியாது. இது மாதிரி சின்ன சின்ன ஆர்ட் மூலமா பார்த்து பண்ணும்போது யூ கெட் அ பெட்டர் கான்செப்ட். ஸோ இந்த ஆர்ட்டை பண்றது மெடிசனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்ட் இஸ் ஆல்சோ, நான் மெடிசனே ஆர்ட்டை தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியேஷன் இருக்குல்ல, டோஸ் பெயிண்டிங் சொல்றாங்க. ரேடியேஷன் கொடுக்கறத பல கலர்ஸ்ல நீங்க டெபிட் பண்றீங்க. மேக்ஸிமம் டோஸ் வந்து ரெட்ல காட்டுறீங்க, மினிமம் டோஸ் எல்லோ காட்டுற மாதிரி காட்டலாம். டோஸ் பெயிண்டிங், எனிதிங் இஸ் an art. So and ரெண்டாவது I told you prevention is better than cure, very important. Avoid smoking, avoid million dyes and dye industry, avoid be healthy food, nutritious food, good healthy food, plenty of water சாப்பிடணும். See, check your hair. Simple urine examination பார்த்தாலே பல ஆஸ்பெக்ட்ஸ் தெரியும். அதான் லிக்விட் கோல்டு, அந்த லிக்விட் இஸ் லைக் கோல்டு. நீங்க அதை எடுத்தீங்கன்னால பல விஷயங்கள் யூரின்ல பண்ணிக்கலாம். ரைட் ஃப்ரம் டயபெட்டிஸ்லேருந்து, ஹைப்பர் டென்ஷன்லேருந்து, உங்க யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லேருந்து, பிரெக்னன்சிலேருந்து எது வேணா கண்டுக்கலாம். அதே மாதிரி பல கேன்சர்ஸ் கண்டுக்கலாம். பேங்க்ரியாட்டிக் கேன்சர் கண்டுக்கலாம். இதெல்லாம் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஹெட் அண்ட் நெக் கேன்சர் கண்டுக்கலாம், ப்ராஸ்டேட் கேன்சர், பிளாடர் கேன்சர், பல கேன்சர்ஸ் அது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ வந்துட்டு இருக்கு. ரிசர்ச்சஸும் போயிட்டு இருக்கு.